ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஆவனிஸ் 125ங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கூட்டியை பார்க்குறதுக்கு ஒரே ரீசன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், ப்ரோ ஆவனிஸ் 125 பற்றி போடுங்கன்ட்டு. ஸோ அவருக்காக தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும் போது ஆசஸ் 125 கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் எல்லாமே 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த வண்டியில் என்ன இருக்குன்றதை தான் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்சி கிட்ஸ் ப்ளஸ் ஒரு யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூட்டிஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் என்டா இருக்குது, ஹோண்டாவில் டியோ. ஸோ அந்த தரப்பில் வந்து ஒரு யங் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த சுசுகி ஆவனிஸுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோ இருக்குது. கம்பேரிட்டிவாக லெஸ் வெயிட் தான். அதேமாதிரி அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 21.8 லிட்டர். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1175 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 160 mm கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஹைட்டும் வந்து எல்லாருக்குமே ஏற்ற ஒரு வண்டி தான். ஸ்போர்ட்ஸ் ரக்குடு ஃபீலுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களும் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5.2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபியூல் டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. கீ மூலிமா நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90யும் பேக்கில் 90 இல்லை 100/10 நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க்கும், ரியர் பிரேக் வந்து ட்ரம்மும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காலிப்பர் வந்து சிங்கிள் பிஸ்டன். அதேமாதிரி ஃப்ரண்ட் டயர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா 25 PSஐயும், இதுவே வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 29 PSஐயும், அதேமாரி ஃப்ரண்ட் டயர் ப்ரெஷர் வந்து 2 பேர் 3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 25 PSஐ சேம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 36 PSஐ வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு பில்லியன் கிராஸ் ரயிலும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாதிரி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 124.3 cc 4 ஸ்ட்ரோக்கு 1 சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி தான். மேக்ஸிமம் பவராக 8.7 PSம், மேக்ஸிமம் டார்க்காக 10 Nm எடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் 90 km/hன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி E20 ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பிளெண்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்ளை சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதே மாதிரி ஸ்டார்டிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்லேயுமே கிக்கும் கொடுத்துருக்காங்க, செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் ஏர் கூல்டு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எமிஷன் நார்ம் வந்து பார்த்திங்கன்னா BS 6.2. அதேமாரி டிரைவ் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெல் டிரைவ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ் வந்து CVT வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அடுத்தது எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட் ஆகட்டும், டெய்ல் லைட் ஆகட்டும் எல்லாமே LEDயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் பல்ப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் LCD கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். 2 ட்ரிப் மீட்டர் இருக்குங்க டிஜிட்டலாக. அதேமாதிரி எப்பயும் போல தாங்க கிளாக் டிஜிட்டலில் இருக்குது. கால் SMS அலர்ட் உங்களால் அசஸ் பண்ணிக்க முடியும். அதேமாரி ஃபியூல் கேஜ் வந்து உங்களால் டிஜிட்டலாக வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். லோ ஃபியூல் இண்டிகேட்டர், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர்னு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்சும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாஸ் பீம் சுவிட்சு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபுல்லாகவே வந்து பாடி கிராஃபிக்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காகவே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கு அந்த மாதிரி ஸ்டோரேஜ் கேபினெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து USB சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி கேரி ஊக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிரேக்கிங் டைப்பை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வெஹிக்கிளை நீங்கள் ஈஸியாக லொக்கேஷன் பண்ணிக்கலாம் ஃபோன் ஆப் மூலயமா. அதேமாரி ஜென்ரலாக வந்து அந்த டிஸ்பிளே பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பொசிஷனில் வந்து நிறையா சுவிட்சஸ் இருக்கும். ரொம்ப வந்து காம்பேக்டாக லிமிட்டட் நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் வந்து இந்த ஒரு வண்டிக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகேப்பா, அப்போ இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 km/லிட்டர் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. 40லேருந்து 45 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக. அதேமாரி வாரண்ட்டி சர்வீஸ், இந்த வண்டியோட வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் இல்லைனா 24,000 km வந்து வெஹிக்கல் வாரண்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 45 நாளுக்குள்ளேயும், செகண்ட் சர்வீஸ் 120லேருந்து 135 நாளுக்குள்ளேயும், தேர்ட் சர்வீஸ் 210லேருந்து 225 நாளுக்குள்ளேயும், ஃபோர்த்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ்
இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 93,589 வருது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரூ. 94,638 வருது. ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 95,373 வருதுங்க. என்னப்பா ஆரம்பத்தில் ரூ. 1,00,000 மேலே சொன்னா, இப்போ கம்மியாக சொல்கிறேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு வண்டியோட எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டு ரூ. 93,589 வருது. நீங்கள் இது கூட வந்து ஆர்டிஓ சார்ஜஸ் ஆட் பண்ணணும். ரூ. 850 நான் பாண்டிச்சேரின்றதுனால, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரூ. 6,327. அப்போ ஆன் ரோட் ப்ரைஸாக நம்ம வெளியே வண்டி எடுக்கிறீங்கன்னா, ரூ. 1,76,000 வருது. அதேமாரி பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்-ஷோரூமில் வந்து ரூ. 94,638. ஆர்டிஓட ஃபீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூ. 850. இன்சூரன்ஸ் சேம் தான் ரூ. 6,347. அப்போ இந்த ஆன் ரோடு வர்றப்போ ரூ. 1,01,835. இதுவே ஸ்பெஷல் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்-ஷோரூம் வந்து ரூ. 95,373. ஆர்டிஓ ரூ. 850. இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரூ. 100 அதிகமாக இருக்கும், ரூ. 6,361. அப்போ ஓவராலாக ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,02,583. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஓ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓட சார்ஜ் ஆல்மோஸ்ட் 6,000 7,000 வரைக்கும் போகும். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னோடய இடத்துக்கு எவ்வளோ வரும் ரேட்டு, உங்கள் ஆர்டிஓ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வில்லியனூர்னால் அந்த ஆர்டிஓக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் லொக்கேஷனுக்கான ஆர்டிஓக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இப்போ நான் சொல்கிறது தான் விலைன்ட்டு நம்பாதீங்க. எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, அடிஷ்னல் ஃபிட்டிங் சார்ஜஸ் இருக்குது. எக்கச்சக்க சார்ஜஸ் போட்டு தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு 1,30,000 1,20,000 சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. இன்கேஸ் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஷோரூமில் ஆர்டிஓ எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாரி இஎம்ஐ வந்து எவ்வளோ எந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் சொல்லுங்கள். நான் இஎம்ஐ பிளானும் வந்து இந்த ஒரு வண்டி எப்படி வாங்கலான்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ்.